ஹாய் வெல்கம் அவர் சேனல். டெய்லி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால சளி பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா? டெய்லி லெமன் குடிக்கிறதுனால சளி பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா? டெய்லி இளநீர் குடிக்கிறதுனால சளி பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த டவுட் எல்லாம் நம்மளோட கிளினிக்கில் வரக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இருக்குது. அவங்களோட டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இது புது வீடியோ கொடுக்குறோம். நம்மளோட கிளினிக்கில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ டாக்டரோட சஜஷன் பொறுத்து தான் நாங்கள் போடுறது. நம்ம கிளினிக்கில் நிறைய விதமான ஸ்கின் ட்ரீட்மெண்ட், ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன், மூட்டு வலி, முதுகுவலி சம்மந்தமான ட்ரீட்மெண்ட்கள், ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்கள், பஞ்சகர்ம ட்ரீட்மெண்ட், நிறைய விதமான ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. இங்கே 18 வருஷமாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டாக்டர் ஸ்ரீலட்சுமி அவங்க தான் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் புதுசாக போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதுனால சளி பிடிக்குமா? ஃபஸ்ட்டு சளி எதனால் பிடிக்கிறது? சளி காற்று மாசுபாடு, காலநிலை மாற்றங்கள், சுத்தமில்லாத தண்ணி குடிக்கிறதுனால, அப்புறம் வெயில் அதிகமாக போயிட்டு வந்தோடனே நம்ம ஜில் வாட்டர் குடிக்கிறதுனால, இந்த மாதிரி ப்ராப்ளங்களால் சளி பிடிச்சிட்ருக்கோம். ஆல்ரெடி சளி பிடிச்சிருக்கோம். நம்ம அது கூட தலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது அது ரொம்ப இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது. சளி அதிகமாக பிடிக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் தேய்ச்சிங்க அப்படின்னா ஹாட் வாட்டர் வச்சு படபட குளித்து ஒரு 1 hour எல்லாம் குளித்து முடிச்சிருங்க. அப்போ உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. நார்மலாக நீங்கள் இருக்கும்போது டெய்லி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உடம்புக்கு நன்மைகள் தான் வருமே தவிர தீமைகள் உங்களுக்கு வராது. டெய்லி தலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னா முடிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக அது கண்டிப்பாக கிடைக்கும். அந்த எண்ணெய் மூலம் வேர்களுக்கு போய் நல்ல ஹேர் நல்ல க்ரோத் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அந்த எண்ணெய்கள் அந்த வேர்களில் போய் பிடிக்கும்போது பொடுகு அதிகமாக வராது. அதை இல்லை பேன்கள் அதிகமாகக்கூடிய சான்ஸுகள் இருக்காது. எப்போவுமே நீங்கள் எண்ணெய் தேய்க்கும் போது அந்த வேர்களுக்கு மசாஜ் ஒரு வீக்லி ட்வைஸ் மசாஜ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும். அந்த இளநரை சீக்கிரமாக வர்றது தடுக்கப்படும். சிலவங்க பொடுகு அதிகமாக தலையில் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் எங்களோட கிளினிக்கில் நல்ல பொடுகுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் இருந்துகிட்ருக்கு. ஆயுர்வேத முறையில் நல்ல பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இருந்திருக்கு. சுரோதரா ட்ரீட்மெண்ட் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் நல்ல ரிசல்ட் இருக்குது. அதுக்காக கடையில் போய் வெளியுறந்த ஆயில் எல்லாம் வாங்கி தேய்க்கணும் அவசியம் கிடையாது. நம்ம டெய்லி வெளியில் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணாலே போதும். நல்ல நமக்கு தலைக்கு நல்ல மாய்ஸ்சரைசனிங்காக இருக்கும். அப்புறம் காலேஜ் படிக்கக்கூடிய பசங்க ஃபேஷன் ஸ்டைல் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தலையில் எண்ணெய் தேய்க்காமல் அப்படியே முடியை பரத்தி விட்டுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கொஞ்ச நாள் கழித்து அதில் பொடுகு, பேனு, அதுக்கப்புறம் முடி சீக்கிரமாக உதிரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. எங்களுடைய கிளினிக்கில் ஹேர் ஃபாலுக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட்லேருந்து கொடுத்துட்ருக்கோம் நாங்கள். 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா எலுமிச்சை ஜூஸ் குடிக்கிறது சளி பிடிக்குமா? சளி சளி, இருமல், காய்ச்சல் இருக்கும்போது சிட்ரஸ் பழங்களை அதிகமாக சாப்பிடுறது நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதில் தான் நிறைய இம்யூனிட்டி பவர் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இந்த லெமன் ஜூஸ் நம்ம அதிகமாக லெமன் ஜூஸ் ஹாட் வாட்டரில் குடிக்கும்போது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்குது. அதில் ஆன்டிவைரல், ஆன்டி பாக்டீரியல் போன்ற அதிகமான இம்யூனிட்டி பவர் கலந்துருக்கு. அதனால் சிறுநீரத்துக்கு ரொம்ப நல்லது. இது நம்ம உடம்பில் உள்ள pH அளவு சீராக்கி சளி இருமலுக்கு நம்ம சளி இருமலேருந்து நம்மளை சீக்கிரம் விடுதலை ஆக்குது. நெஞ்சு சளி இருக்கவங்க கூட லெமனை துண்டு துண்டாக கட் பண்ணி அதை நறுக்கி ஹாட் வாட்டரில் நல்லா கொதிக்க வச்சு தண்ணி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நெஞ்சு சளியை சீக்கிரமாக நமக்கு குறைஞ்சிடும். அப்போ தொண்டை கரகரப்பு, த்ரோட் பெயின் உள்ளவங்க எலுமிச்சை சாறுடன் தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா தொண்டை கரகரப்பு, இருமல், இந்த மாதிரி சளி உள்ள பிரச்சனை சீக்கிரம் விடுதலை ஆக முடியும். உடம்பில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுவதில் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த லெமன் இரத்த சர்க்கரை அளவு கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. ஆனால் இரவு டைம் இந்த எலுமிச்சை ஜூஸை குடிக்கிறது ரொம்ப அவாய்ட் பண்ணணும். ஏன்னா எலுமிச்சை ஜூஸ் இரவில் எடுத்தீங்க அப்படின்னா அதிகமாக ஆல்ரெடி சளி இருந்ததுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அது நைட் டைம் சளி பிடிக்கும். இன்னும் அதிகமாக சளி பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் நைட் டைம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. 3வது பாயிண்ட் இளநீர் குடிக்கிறதான சளி பிடிக்குமா? இளநீர் நார்மலாக இருக்கிறவங்க எப்போ வேணாலும் குடிக்கலாம். ஆனால் ரொம்ப சளி பிடிச்சவங்க அந்த நேரம் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற டைம் நார்மலாக எடுத்துக்கலாம். இளநீர் உடல் சூட்டை தணிக்கக்கூடியது. வேர்க்குரு, வேனல் கட்டி, இந்த பெரியம்மை சின்னம்மை எல்லாம் இருக்குல்ல, இது அந்த மாதிரி வரும்போது இந்த வெயில் டைம் அதிகமாக வரும். அந்த டைம் வரும்போது தடிப்புகள் ஏற்படாமல் இருக்குது. அதுக்கு மேலே இளநீரை உடம்புல பூசிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி தடிப்புகள் வராமல் பாதுகாக்க முடியும். அப்புறம் குடல் புழுக்களை நீக்கக்கூடிய தன்மை இளநீருக்கு இருக்குது.
அப்புறம் காலரா இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் உள்ளவங்க வந்து இளநீர் குடிக்கும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்கும். அப்புறம் ஜீரண சக்தி அதிகப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த இளநீருக்கு இருக்குது. அப்புறம் முதியவங்களுக்கும் ரொம்ப உடம்பு முடியாதவங்களுக்கு வந்து இந்த இளநீர் குடிக்கிறது ரொம்ப டானிக்காக இருக்கும். அதாவது சிறுநீர் வியாதிகள் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக இந்த இளநீர் வந்து குடிக்கிறது ரொம்ப நல்லது. பிஃபோர் 6 மந்த் வந்து உள்ள குழந்தைங்களுக்கு வந்து இந்த இளநீர் வந்து கொடுக்கறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அப்புறம் வந்து லோ பிபி இருக்கவங்க வந்து இளநீர் குடிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணணும். அதிகமாக பிபி, ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி இந்த ப்ராப்ளங்கள் உள்ளவங்க வந்து இந்த இளநீர் குடிச்சிங்க அப்படின்னா வந்து இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மியாகி பிபி லெவலெல்லாம் நார்மலாக சான்ஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.